அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள். அதுக்கு பைபிள் என்ன சொல்லுது, ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் என்ன சொல்றாங்கன்றத நம்ம போன வீடியோல பார்த்துட்டோம். இந்த வீடியோல திருச்சபை இதை எப்படி அங்கீகரிக்கின்றதை நம்ம பார்க்க போறோம். டிசம்பர் 8ஆம் தேதி 1854ஆம் ஆண்டு போப் பயஸ் தி 9th அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் என்பதை உலகம் முழுவதும் அதிகாரப்பூர்வமாக இதை அங்கீகரிக்கிறார். போப் பயஸ் தி 9th ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, அன்னை மரியாள் கருவிலே உருவாகும் பொழுதே ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான அருளை பெற்றிருக்கிறார்னு சொல்லிட்டு. அது எதற்காக என்று பார்க்கும் பொழுது, இயேசுவினுடைய மீட்பு திட்டத்தில் அன்னை மரியாள் ஒரு முக்கியமான ஒரு சிறந்த கருவியாக இருப்பதனாலதான் பாவம் அனைத்திலும் இருந்தும் அன்னை மரியாளை அவர் காத்து கொண்டார்னு சொல்லிட்டு. அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் என்பதை அங்கீகரிக்கப்பட்ட பிறகு வெறும் 4 ஆண்டுகள் கழித்து அன்னை மரியாள் லூர்து நகர்ல புனித பெர்னதத்துக்கு காட்சி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய திருவாய் மலர்ந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, நானே அமல உற்பவம் சொல்லிட்டு. ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அன்னை மரியாளுடைய இந்த இமாக்குலேட் கன்செப்ஷன் அவர்கள் தன்னுடைய உழைப்பினால ஈட்டிய பலன் கிடையவே கிடையாது. மாறாக கடவுள் கொடுத்த ஒரு மாபெரும் கொடை. உங்களுக்கும் எனக்கும் கடவுள் தனிப்பட்ட விதத்துல ஒரு கொடையை கொடுத்திருக்கிறாரு. அந்த கொடையை நான் சரிவர பயன்படுத்துறேனா, இதிலிருந்து தோன்றியதுதான் அன்னை மரியாளின் மாசற்ற திரு இதய பக்தி முயற்சிகள். நாளைக்கு வேற ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா?